ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஆரம்பிக்கப்பட்டது. ஆக்சுவலாக டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஒரு 3 டாஸ்க் 4 டாஸ்க் தான் ஒவ்வொரு சீசன்லையும் கொடுப்பாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரலையும் 15 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த 1 வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதன் காரணமாக பயங்கர டஃப்பாக தான் கேம் போக போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த அந்த முயல் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ப்ரோ தான் வெற்றி பெற்றிருக்காரு. கிட்டத்தட்ட 6 முயல்கள் அவரை வச்சிருக்காரு. தன்னுடைய முயலையும் பார்த்தீங்கன்னா பறி கொடுக்காம. ஸோ அதனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதன் காரணமாக பாயிண்ட் டேபிளில் 3 புள்ளியை பிடிச்சிருக்காப்புல விஷ்ணு ப்ரோ. அண்ட் மாயா அவர்கள் 1 புள்ளி, மணி அவர்களுக்கு 2 புள்ளி. ஓகேங்களா, இதுதான் நடந்தது. ஆக்சுவலாக இதில் மிகப்பெரிய பிரச்சனைகளாக நடந்தது. ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நம்மளோட தினேஷ் அவர்கள் இருந்தார். வெளியிலிருந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி இவங்கள தூக்கு அவங்களோட பொம்மையேடு, அவங்களுடைய கல்லையேடு, எட்டி உதை அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், மணிச்சந்திராவும் விஷ்ணுவும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவை வெளியே அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மணிச்சந்திராவும் அதுக்கப்புறம் விஷ்ணு இவங்க 2 பேரும் சேர்ந்து மாயாவை வெளியே அனுப்பிச்சாங்க. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது விஷ்ணு ஆயிட்டா இருந்தாலும் இவங்களுடைய ஃபேவரட்டிசம் அங்கே காட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிரச்சனையும் அண்ட் சர்ச்சையும் ஏற்பட்டது. அதில் வெற்றியை பெற்றார் விஷ்ணு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கான்வர்சேஷன் பில்டப் ஆகிட்டே இருக்கு. அங்கங்க இந்த பக்கம் பூர்ணிமா பேசுகிறாங்க, அந்த பக்கம் நிக்சன் பேசுகிறாரு, இந்த பக்கம் மாயா பேசுகிறாங்க. என்னடா இவனுக்கு இப்படியெல்லாம் கேம் ப்ளே பண்ணுறாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா இப்படியெல்லாம் இருக்கணும்ல, ஆனால் இவங்கன்னா இப்படியெல்லாம் சீட் பண்ணி கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரச்சனையாக உள்ளாகுது. பட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா குருபிசமாக விளையாடுறாங்க, ஃபேவரட்டிசம் காமிச்சாங்க. உண்மையாகவே ஃபேவரட்டிசம் காமிச்சாங்க. குருபிசம் அங்கே கேமில் காட்டப்பட்டது. தினேஷ், மணி, அதுக்கப்புறம் விஷ்ணு இவங்க 3 பேர் பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. யார் அடிக்கணும், யார் முயலை தூக்கணும், யாருக்குள்ள தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக அப்படியே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நிக்சன் பயங்கரமாக சண்டை போட்டாப்புல. நீங்கள் ஏன் என்கரேஜ் பண்ணுறீங்க, அவர் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்னா இண்டிவிஜுவல் பிளேயராக இருந்து விளையாடிட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் அவருக்காக விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் மணிச்சந்திரா விளக்கம் கொடுத்தார். அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இண்டிவிஜுவலாக தான் கேம் ப்ளே பண்ணேன். ஒன்று, எனக்கு யார் வின் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி யார் வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப மோட்டிவாக இருந்தேன். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணேன். நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கூட நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாப்புல. விஷ்ணு என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கேம் இப்படி தான் ப்ளே பண்ணணும், வேற ஒரு சப்போர்ட் இல்லாமல் என்னால் எப்படி விளையாட முடியும், 6 முயலை எப்படி வாங்க முடியும். ஸோ அதனால் இந்த இடத்துல சப்போர்ட் தேவைப்படுது, அப்படி ஒரு பர்சன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்லிட்டாரு. அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் நிக்சன். பட் இவருக்கு இருந்த கோவமே யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் மேலே தான். தினேஷ் வெளியே உட்காந்துக்கிட்டு இவங்களது அடி அவங்களது அடி எட்டி உதை அப்படின்னு சொன்னதுனால அவர் மேலே தான் செம்ம காண்டாகிட்டு இருந்தார். நான் ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்த்துட்ருக்கேன்பா, நான் என்கரேஜ் பண்ணுவேன்பா. தோனி விளையாடினாக்கா தோனி நீங்கள் 6 அடிங்க 4 அடிங்க அப்படின்னு நான் சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கோவப்பட்டு சொன்னார். அண்ட் அர்ச்சனாவும் பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணாங்க. விஜய் வர்மாவும் ஃபீல் பண்ணார். அர்ச்சனா அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அதாவது தினேஷ் கிட்ட, இங்கே பாருங்கள் ப்ரோ, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது குரூப்பிசம் மாதிரி ஃபேவரட்டிசம் மாதிரி போகுது, அவங்க கேம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஒரு ஆடியன்ஸாக தான் நான் அவங்களை என்கரேஜ் பண்ணுறதை தவிர நீங்கள் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல கிடையாது. அதே மாதிரி நான் கேமில் கிடையாது, நான் வெளியே உட்காந்துட்ருக்கேன். ஸோ நான் வின் பண்ண முடியாது, நான் விளையாட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நியாயத்தை சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஆளாளுக்கு நியாயத்தை மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மாயா ஃபுல் அப்செட். மாயா பார்த்தீங்க அப்படின்னா கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. 13வது வாரத்தில் இந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 3rd வீக் 4th வீக்கில் பண்ண விஷயங்களை இவங்க 13வது வாரத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படிலாம் பண்ணிட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா குரூப்பிசம் சொல்லுவாங்க, ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறாங்க, மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு கட்டுக்கதையாக கட்டுவாங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் பண்ணுறது அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இன்றைக்கி ஃபேவரட்டிசம் நடந்தது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டது, மேனிப்புலேஷன் நடந்தது, எல்லாமே பண்ணாங்க விஷ்ணு, மணி அண்ட் தினேஷ். ஆனால் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் மணி இவங்கெல்லாம் பண்ணதெல்லாம் ஓகே, ஆனால் மாயாவும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அவங்க பண்ணாங்க அப்படின்றதுக்காக இவங்களும் பண்ணாங்க அப்படின்றா அது சரி கிடையாது. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே பார்த்திங்கன்னா விஷ்ணு வின் பண்ணிட்டாரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ நம்பர் 1ல் பார்த்திங்கன்னா விஷ்ணு இருக்கார், 2வது மணி 2 பாயிண்டில், 3வது பாயிண்டில் பார்த்திங்கன்னா மாயா இருக்காங்க, அதாவது 1 பாயிண்ட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த
டாஸ்க் அண்ட் அதோட வெற்றியின் நிலைப்பாடுகள் இதுதான். ஸோ இதுதான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே கைஸ், இதில் வந்து ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது வந்து பார்க்கப்பட்டது சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுவோம். ஏன்னா மாயா அவர்கள் எல்லாம் பண்ணும்போது நம்மளே வந்து நிறைய இடங்கள் வந்து இப்படியெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்ருக்கோம். அண்ட் நாமினேஷன் நடந்துச்சு நேற்றுக்கு. நாமினேஷன் நடக்கும்போது கூட விஜய் வர்மாவை நாமினேட் பண்ணும்போது அந்த கேஷை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணியிருந்தாங்க அந்த டான்ஸ் மாரத்தானில். ஸோ அந்த மாதிரிலாம் பேசிட்டு இவங்களே அந்த ஃபேவரட்டிசம் பண்ணுறது, குரூப்பிசம் பண்ணுறது, அந்த மாதிரி இவங்க பண்ணும்போதும் அது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? ஸோ அதுக்கான பதில்கள் உங்ககிட்ட இருந்தால் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தொடர்ந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.